இந்த காணொளி முற்றிலும் நகைச்சுவைக்காக மட்டுமே. யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கம் கிடையாது. அல்லது யாரையும் புண்படுத்தி இருந்தால் மன்னிக்கவும். கங்கே பயப்படாதீங்க. நான் என்ன நம்ம கூட இன்னைக்கு ஒரு செக்மெண்ட்ல கலகலன்னு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட வந்துடும். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் நான் கேள்வி. தமிழ் சினிமால உங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப ஓவர் ரேட்டட் படம், ஆனா ஆளுங்க இருந்தாலும் அது எதுக்குடா இவனுங்க இந்த படத்தை பெருசா பேசுறானுங்க தெரியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண நிறைய இருக்கு. ஏதோ ஏகப்பட்டது இருக்கு. ஓகே, கர்ணன் பயங்கரமான ஓவர் ரேட்டட் படம். ஏன் ஓவர் ரேட் இருக்கிறீங்க? இப்ப எனக்கும் அந்த படம் சொல்ல போனா எனக்கு எப்படின்னா ஓவர் ரேட்டட் தான். நார்மலா நம்ம எல்லாரும் பாக்குற ஒரு படமா தான் இருந்துச்சு. மேபி தனுஷ் நடிச்சனாலும் இப்படி கொண்டாடுறாங்களோ அப்படின்னு ஒரு. ஆமா, தனுஷ் நடிச்சனால கொண்டாடு. மெயினா செல்வர மாறி செல்வராஜ் ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. வை கர்ணன். ஏன் கர்ணன்னா இப்போ மாரி செல்வராஜ் தனுஷ் ஃபர்ஸ்ட் டைம் இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே ஐப்பெல்லாம் கிரியேட் பண்ணிட்டானே. அப்புறம் அந்த பாட்டெல்லாம் போட்டு அதெல்லாம் பயங்கரம் பண்ணிட்டாங்க. படத்துல போய் பார்த்தா ஒண்ணுமே இல்ல. படத்துல என்ன இருக்கு? படத்துல என்ன பாட்டு இருக்கு, ஃபைட் இருக்கு. அந்த இவங்க மேதாவிகள் அவங்க எல்லாம் போனா தியேட்டர்ல பார்த்துட்டு டீட்டெயிலிங் இது இருக்கு, இது உண்மையா நடந்த கதை, இது இருக்கு அது இருக்குமானே. இப்ப என்னைய விட்டுருங்க, பாமர மக்கள் இப்ப ஃபேமிலியோட ஒரு படத்துக்கு போனா அவங்க எங்க அம்மாக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அவங்க எல்லாம் கூட்டிட்டு போய் இந்த படத்தை ஒப்பார வச்சா அதுல என்ன இருக்கு? படத்துல ஒண்ணுமே இல்ல. படத்துல ஒண்ணு பேசி அது பேசுறது பாதி இது புரியாது. அதுல அவங்க என்ன டைலாக் பேசுறாங்களும் பாதி இது புரியாது. ஆமா, அது நம்ம போறக்கா 2 நாளைக்கு அப்புறம் தான் போனேன். அது இன்ட்ரோல்சிங்னா வேற லெவல் அப்படின்னு போய் பார்த்தா பஸ் அடிச்சு உடச்சிட்டு இருக்காங்க. பஸ் அடிச்சு உடச்சிட்டு இருக்கானுங்க எல்லாம். முன்னாடி 4 பேர் கைது. எனக்கு ஒண்ணுமே பாட்டா எனக்கு அந்த படத்தை பார்த்து அந்த தியேட்டரே எனக்கு பிடிக்காம போயிருச்சு. அந்த தியேட்டருக்கே அப்புறம் நான் போல. அந்த படம் பார்த்தனால எனக்கு அந்த தியேட்டருக்கே நான் போல. அதுக்கப்புறம் வேற படம் இப்ப எனக்கு இது சொன்னா தப்பும்பாங்க. ஆனா அமரன் ரொம்ப அமரன். ஐயோ, அது டான் ஓவர் ரேட் தான். டானை விட இந்த அமரனுக்கு இவங்க கொடுத்த அந்த பில்டப் இருக்குல்ல, அது எனக்கு ஐயோ இவ்வளவு எல்லாம் கொடுக்க வேணாம்ப்பா அப்படின்னு தோணுச்சு. இந்த அளவுக்கு நார்மலான படம். இது இப்போ கபின் நடிச்சிருந்தாலும் நல்லாதான் இருந்திருக்கும், பிரதீப் பிரகாரம் நடிச்சிருந்தாலும் நல்லாதான் இருந்திருக்கும். ஆமா ஆமா, எந்த ஹீரோ நடிச்சாலும் நல்லாதான் இருந்திருக்கும். இவ்வளவு ஓன்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் இல்லையா? அதே என்ன பண்ணிடுறாங்கன்னா, நீ எப்படி வேணாலும் ஸ்லோவாடு படத்தை என்ன வேணாலும் பண்ணு, ஆனா இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு ஃபைட் சீனோ இல்லைன்னா ஒரு ட்விஸ்டோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டு போட்டு ஆத்து நாத்திட்டு அப்புறம் கிளைமேக்ஸ்ல போட்டு ஏதோ ஒரு கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அழுக வச்சுக்கோ இல்லைன்னா ஏதோ ஒரு பயங்கரம் பண்ணாலும் படம் சூப்பர்ன்றுவானுங்க, மறந்துடுவானுங்க. நம்ம மக்களுக்கு இந்த கமல் சொன்ன மாதிரி மறதிதான் முக்கியமான விஷயம். மறந்துடுவாங்க. அதான் அந்த கிளைமேக்ஸ் மட்டும் சூப்பரா இருந்தாலே அத்தனையும் மறந்துடுவாங்க. சொல்ல போனா விக்ரமே அப்படிதான். விக்ரம் கொஞ்சம் உழப்பல் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப்ல லேக் ஆயிடுச்சு. நிறைய ஒரு பக்கம் இருப்பான், அங்க கமல் ஒரு பக்கம். இவரு சொல்றது இந்த அந்த பையன் அந்த குழந்தை இப்படி வச்சு காப்பாத்துறதுக்கு முன்னாடி நடக்கிற நிறைய போயிட்டே இருக்கும். எதுக்கு அங்க வெடிக்கும், இங்க வெடிக்கும், கண்ணு சுடுவாங்க, இங்க சுடுவாங்க, அது சுடுவாங்க, இங்க சுடுவாங்க. கடைசியில பார்த்தா ஒரு பீரங்கி எடுத்து சுடுவாரு, சுட்டுட்டே இருப்பாங்க. அதனால ஓவர் ரேட்டுங்க. ஓவர் ரேட்டு சும்மா இடையில சேர்த்து விட்டா சும்மா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இல்ல இப்போ அமரன் தானே பேசுது. ஆமா, அமரன். அது என்னன்னா அமரன் பேட்டனே தான் டான் போட்டு வச்சு செய்யின்னு செஞ்சு கடைசியில கிளைமேக்ஸ்ல ஒரு சென்டிமெண்ட் வச்சு அப்பா சென்டிமெண்ட் வச்சு ஏமாத்தி வெளியே சொல்லுவானுங்க. இதுல பாத்தீங்கன்னா அமரன்ல பாத்தீங்கன்னா கடைசியில அவர் இறந்துட்டுனா உண்மையான கதைன்னு சொல்லிட்டு அவங்க ஒன்னாட்டில அந்த இது படிச்சுட்டு இருக்கிறாள். கவர்மெண்ட் எக்ஸாம் இதை பத்தி எல்லாம் தெரியுறாரு. உடனே இது உண்மையான வந்ததுன்னு சொல்லிட்டு அவர் கண்ணுல தண்ணி அந்த மாதிரி வச்சு எனக்கு புரியல என்ன அது பக்கத்துல வேற இப்படி வேற உட்காந்து பாட்டு சாய்பள்ளி கொஞ்சம் கத்துறது ஒரு சீன்ல ரொம்ப லவுடா. அந்த சீன் இப்படி சைலண்ட் ஆயிட்டாங்க எல்லாரும். அழுகுற சாய்பள்ளி அழுகுறது. அங்க எனக்கு லைட்டா என்ஜிகே சாய்பள்ளியோட சாயல் தெரிஞ்சுதாங்க. எனக்கு தெரிஞ்சது நிஜமா என்ஜிகே சாய்பள்ளி ஒரு சாயல் தெரிஞ்சது. அப்புறம் நான் இப்படி பார்த்தேன், பக்கத்துல எல்லாம் சீரியஸா பாத்துட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் சீரியஸா பார்த்தோம். ஆனா எனக்கு அழுக வரல. எனக்குமே அழுக வரல. கிளைமேக்ஸ் ஓகே. மத்தபடி இந்த ஒரு கிளைமேக்ஸ்க்காக நீ அவ்வளவு தாங்க முடியல. நீ 2.5 மணி நேரம் உட்கார்ந்து அந்த வழிகளை தாங்கிதானே நீ அந்த கிளைமேக்ஸை பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுதான் பிரச்சனை. டான்லியுமே அதான் பிரச்சனை. அதெல்லாம் ஓவர் ரேட்டட் படம் தான். நீ இந்த அளவுக்கு கொண்டாட வேண்டிய படம் இல்லை.
சரி, அடுத்து நீங்க என்ன படம் நினைக்கிறீங்க? உங்க அடுத்தது ஜிகிருதண்டா டபுள் எக்ஸ். டபுள் எக்ஸா? ஏன் ஓவர் ரேட்டுங்கிறீங்க? அந்த படம் தான் அது ஒரு ஒரு உணர்ச்சி. நீ இப்போ ஜிகிருதண்டா பாத்தீங்கன்னா அது சூப்பர் கான்செப்ட். கம்பேர் டு ஒன்னு அது எல்லாத்துலயுமே இது வேறுபடும் பாத்தீங்கன்னா. ஜிகிருதண்டா ஒன்னு வந்துட்டு அது படமே புதுசா இருந்துச்சு. ஆமா ஆமா. ஒரு கேங்ஸ்டர் கடைசியில பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல வந்து வெற்றிமாறன் படம் மாதிரி செகண்ட் ஹாஃப் சம்பந்தமே இல்லாம இருக்கும். இவன் வந்து டைரக்டர் ஆகிறான் பாப்புல. நீ இந்த படம் பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலா வேற. இது போராட்ட படம். இது வந்து பாரஞ்சித் படம் மாதிரி. இது வந்து போராட்ட படம். நீ போய் போராடி கார்த்திக் சுப்ராஜ் அது ஜெகமே தந்திரம் எல்லாமே ஒரே படம். இப்ப நீ பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்க்கு அப்புறம் அந்த ரெட்ரோவும் அதே கதை, ஒரே கதை தான், ட்ரீட்மெண்ட் வேற. ஏன் அப்படி பண்றாரு தெரியலையே. வெற்றிமாறன் அப்படிதான் மாறிட்டாரு. நல்ல படம் எடுத்துட்டு திடீர்னு இடையெல்லாம் வந்து மாறிட்டாரு. ட்ராக் மாறிடுது. ட்ராக் மாறிடுச்சு. இவருமே இப்படிதான். கார்த்திக் சுப்ராஜ் வந்துட்டு டபுள் எக்ஸ் அதுக்கும் ரொம்ப மோசமான படம் தான். நீ பாத்தீங்கன்னா ஜிகிருதண்டாங்கிற டைட்டிலுக்கு ஏத்த படம் இல்ல. அது வந்து வேற கான்செப்ட். அது வேற. இது வந்து பாத்தீங்கன்னா போராட்ட படம். நீ போராடுறானா, நீ வந்து போய் போராடி மக்களை காப்பாத்தி சுட்டு அது நல்ல படம் தான். நீ ஜிகிருதண்டா நினைச்சு பாத்தீங்கன்னா நான் சொல்றது எப்படி சொல்றதுன்னு புரியல. ஜிகிருதண்டா நினைச்சு பார்த்தா ஓகே. இது வேற ஒரு டைட்டில் படம் எடுத்தா ஓகே. ஜிகிருதண்டாவா ஜிகிருதண்டா டபுள் எக்ஸ் அப்படிங்கிறதா ஜிகிருதண்டா. இந்த பேரை வைக்கலாம், வேற பேர் வச்சு புதுசா கூட எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து சொன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. டிராகன் 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 வந்து டிராகன் ஏன் இல்ல, நான் ஏன் ஓவர் ரேட்டுன்னு சொல்றேன்னா நல்ல படம் தான். ஆனா இந்த அளவுக்கு ஊன்னு சொல்ல மாதிரி ஒரு படமானா எனக்கு இல்லைன்னு தோணுது. அதை விட நிறைய நல்ல படம். டிராகன் வந்து அண்டர் ரேட்டட். இன்னுமே கொண்டாடிருக்கணும் அந்த படத்தை. ஏன் அப்படி சொல்ற? டிராகன் நல்ல படம் தான். அது ஏன் இப்படி சொல்றேன்னா, ஏன்டா இது வரைக்கும் காட்டாத கதை. நீ வந்து ஏன்டா இப்ப ஒரு படம் அது சதுரங்க வேடியில காட்டிருக்கீங்க. இப்ப நீ விரும்மாண்டியா நீ கொண்டாடுவீங்க. விரும்மாண்டி இப்படி நீங்க எல்லாம் விரும்மாண்டியில நல்லவனா இருந்து கடைசியில அது கெட்டவனா இருந்து அது பிரடிக்க முடியாது. அதுல ரோஸ் அது இரு அதேதான். இதுல ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, எல்லா படத்துலயும் இது வந்து ஒரு பேஸ். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அங்கிட்டு போய் விளையாடாவா? இந்த அளவுக்கு கொண்டானதே கம்மிங்கிறேன். டிராகன் நல்ல படம். நல்ல படம். ஒரு சீன் கூட போர் அடிக்காதா? இப்ப நான் பேசுற கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபேமிலியை கூட்டிட்டு போனா ஒரு பசங்க ஜாலியா போனோம்னா எப்படி இருக்கு படம். அதுலயும் ஒரு புதுசா ஒரு கண்டென்ட் இருக்கு. நான் அதான் சொல்றேன். நீ வந்துட்டு நீ சரி இது நம்ம நினைக்காத இதுல நடக்கணும், நினைச்சது நடந்துருச்சுன்னா ஓவர் ரேட்னு சொல்லிட்டு வரக்கூடாது. அப்படி இல்ல, அப்படி சொல்ல. இப்ப நம்ம சொன்னீங்க அது இருக்கல மோசமான எடுத்துக்கிட்டு ஹீரோ நல்லவா இருப்பானா கடைசியில் திருந்திடுவானா. அப்ப நீ நடுவில் நடக்கிறதெல்லாம் கதை இல்ல, எது இல்ல நடுவில் நடக்க தேவையே இல்லைங்கிறேன். இப்பவே கண்ணை கட்டுது. ஆனா இந்த படத்தை வந்து நம்ம ஆவுன்னு ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி உட்கார வைக்கணும் கேட்டா வேணா அப்படின்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். அடுத்து என்னன்னா, இது வந்து உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு வந்து இந்த விடுதலை 1 and 2 இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் ஓவர் ரேட்டட். வெற்றிமாறனோட பிலிமோகிராஃபில அதுதான் கொஞ்சம் டவுன். ஐயோ ஆமா, ஐடியாலஜியே மாறிடுச்சு. இவரு எடுத்தாலே இப்ப வர அவரு சூப்பர் படம். அந்த ஆள் டைரக்டர் மேக்கிங்கும் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. டப்பிங் ரொம்ப அது அசுரன்லயே பார்த்தோம். ஆமா, அசுரன் அவசர அவசரமா இதுலயும் அப்படியே தான் இருக்கும். அது டிஏங்கிற பேர்ல அவருதான் பண்றாப்ல நம்ம சினிமா. இவரு வேல்ராஜ் டிஏல பாத்துக்கிறாராமா. டிஏங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா அந்த அந்த டிசைன் எல்லாம் பண்ண பழகின புதுசு இப்ப இருக்கான டிசைனருங்கிறவன் அவன் எல்லாம் பண்ண பழகின புதுசுல எல்லாம் இதுதான் கொண்டு வருவாங்க. ஆமா, இந்த ஆமா ஆமா, அது ஏன்னா அந்த டோனுக்கு அப்படி ரக்குடா இருக்கணும் அப்படின்னு பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அது விடுதலை 1 and 2 கொஞ்சம் ஓவர் ரேட்டட் தான். அப்ப ஒத்துக்கிறீங்க ஃபைனலா நம்ம ஒரே அதுதான். வேற சூப்பர் டீலக்ஸ். என்ன சூப்பர் டீலக்ஸ் என்ன சொல்றீங்க? டேய் எனக்கு இப்ப வரைக்கும் புரியலடா. அப்படி சூப்பர் டீலக்ஸ்ல என்ன நீங்க பாத்துட்டீங்க? ஆனா அது ஒரு ஹிட்டா சூப்பர் டீலக்ஸ்? இல்ல ஹிட்டானு சொல்ல முடியாது. ஹிட் சும்மா நீங்க இந்த மேதாவிக்கு கொண்டாடுற படம். அத வந்து மேதாவிக்கு கொண்டாடுற படம். நீங்க உங்க மாதிரி ஆளுங்க கொண்டாடுற படம். 2K கிட்ஸ்க்கு ரொம்ப அந்த படம். 2K கிட்ஸ்லாம் அப்பல 2K கிட்ஸ் பிறக்கவே இல்ல. அந்த படம் நம்ம 2K கிட்ஸ் செகண்ட் ரிலீஸ்ல பாத்துருக்காங்க. ரெண்டுலயே அதுலயோ. ஆனா டிகேன்னு பேர் வச்சது நீங்கடா. அதான் 2K கிட்ஸ். நீ 2K கிட்ஸ். Right, all over of 10 of us.
இப்ப எனக்கு என்னன்னா இப்ப ஏலியனை காட்டுறாங்களா அந்த எதுக்கு ஏலியனை வந்து காட்டணும்னு நினைச்சதே ஒரு பெரிய இதா நினைக்கிறேன். அவங்க என்ன அவங்க மக்கள் பத்தி நான் நினைக்கிறது இல்ல, இஷ்டத்துக்கு எடுத்து நம்ம எடுக்கிறத அவங்க பாக்குறாங்க. ஒரு கமர்ஷியல் நல்லா இல்லைன்னு சொன்னா மிஸ்கினை பேசி வச்சு திட்டுறது ஆடியன்ஸ். படம் மக்கள் வந்து எல்லாரும் பார்க்கணும், நான் அவுத்து போட்டு கூட நீக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க. இந்த கமர்ஷியலா ஒரு படம் வந்து நம்ம ஒரு கதை எழுதிட்டோம், ஐயோ இங்க வந்து மக்கள் விசிலடிக்க மாட்டாங்களே, இங்க வந்து அந்த கிளாப்ஸ் வராதேன்னு சொல்லி எதையும் மாத்தாம எழுதுறதை அப்படியே எடுக்கிறதுக்கு ஒரு கட்ஸ் இருக்குமா, அதை நான் பாராட்டுறேன். டைம் இல்ல அதெல்லாம் ஓகேதான். இப்ப அந்த ஏலியன் எதுக்கு கேட்டாங்க? ஏலியன் எதுக்கு இப்ப தமிழ் சினிமால ஏலியன் எதுக்கு காட்டினது இல்லையா? இது பறக்கும் தட்டு எம்ஜிஆர் படத்துல காட்டிருக்காங்க, ஏலியன் இதுன்னு சொல்லி காட்டிருக்காங்க. இப்ப இங்க ஏலியன் வருதா? எனக்கு அந்த காட்டியிருக்காங்க நிறைய படத்துல. பிரெடிட்டர் இருக்கு, நம்ம அசுரன் படம் ஏலியனுக்கே அது ஏலியன். ஏலியன் வந்து இதை பார்த்துட்டு இதுவே ஏலியன். ஏலியன் இந்த கதை இருக்குல்ல, கடைசி சொல்ல மாட்டேன். வாழ்க்கையோட ரகசியங்கிறது இப்படிதான் அப்படின்னு சூப்பர் நேச்சுரல் ஒரு இது சொல்றாங்க, ஒரு கருத்து சொல்றாங்க. என்ன கருத்துன்னு மறந்துட்டேன் நானு. முடியல என்ன கருத்துனா என்ன சொல்லுவேன்னா, பிரபஞ்சத்துல எல்லாரும் ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான், நீங்களும் ஒண்ணுதான், நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் பிரபஞ்சங்கிற ஒரு கருத்தை சொல்றேன். அதை சொல்ல வைக்கிறதுக்கு அது அந்த இப்ப அந்த படத்துல இருக்க கேரக்டருங்க வந்து யாரு சொல்லியிருந்தாலுமே வேலிடா இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பொறாமையில இருக்கான், காஜியில இருக்கான், கோவத்துல இருக்கான், கடவுள் நம்பிக்கையில இருக்கான், ஒவ்வொருத்தரும் சரி இதெல்லாம் இருக்காங்க. இப்ப ஏலியன் வந்து அதை சொல்ல போறேன் சொல்லும் போது என்ன சொல்லுது, அதான் இந்த பிரபஞ்சம் எல்லாம் சேர்ந்துதான் நம்ம, இது வந்து நீ நானும் வேற கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான், நீயும் ஒண்ணுதான் நானும் ஒண்ணுதான், ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் செல்ஸ் எல்லாம் சேர்ந்தா பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு பெரிய கருத்து சொல்லுது. எண்டுல வந்து எல்லாமே ஒண்ணு, அதான் நம்ம வந்து பறந்த அண்டத்தில் நாம ஒரு பிண்டம்ங்கிற மாதிரி, இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, இதுதான் வாழ்க்கையோட ரகசியம். பேசு உருட்டு வாய் உருட்டு. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. இப்ப நான் சொல்றேன், இப்ப மேபி இந்த ஏலியனுங்கிற தூக்கிட்டு அங்க ஒரு அம்மன் வந்து சொல்லிருச்சு வைங்க, மிஸ்ல அடிச்சிருப்பாங்க. அம்மன் வந்து இருந்தாலுமே புரிஞ்சு அடிச்சிருப்பாங்க மிஸ்ல. அப்போ அதுதான் நான் வந்து சொல்ல வரேன், அந்த எடுத்த கட்சுக்கே வந்து பாராட்டணும் அப்படின்னு சொல்றேன். திடீர்னு காமிச்சு இதுதான் திடீர்னு சம்பந்தமெல்லாம் வச்சது பேரு கட்சி. ஓகே சரி, வேற நீங்க சொல்லுங்க. இருக்கு, நிறைய இருக்குது, பைசனு அதெல்லாம் இருக்கு. லிஸ்ட் போன பெருசா போகும். பார்ட் டூ போய்க்கலாம், பார்ட் 2 போயிடலாம். உங்களுக்கு என்ன தோணுது, எந்த படம் வந்து உங்களுக்கு ஓவர் ரேட்டட் தோணும், அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணி மறக்காம நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.